Hello my dear friends and family, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் Vishvas கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வேணும். பேங்கிள்ஸும் உள்ளன் த்ரெட்டும் வேணும். உள்ளன் த்ரெட் வந்துட்டு நான் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு பேங்கிளும் த்ரெட்டும் ஒரே கலரில் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. கிளாஸ் பேங்கிள் வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் மெட்டல் பேங்கிள்ஸோ இல்லை பிளாஸ்டிக் பேங்கிள்ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். நான் டைமிங் கம்மி பண்ண பார்த்தேன், பட் என்னால் முடியல. ஸோ டீட்டெயில்டாக தான் வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ட்ரீம் கேச்சர் ஓரியன்டாக இருக்கும், அதனால நான் கொஞ்சம் லென்த்தியாக போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவும் ட்ரீம் கேச்சர் தான் நம்ம பண்ண போகிறோன்றதுனால இதில் டீட்டெயில்டாக போட்டுட்டு அது கொஞ்சம் ஃபாஸ்ட் மோடில் போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நான் இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாகவே போட்டிருக்கேன். இப்போ இந்த பேங்கிளில் உள்ளன் த்ரெட்டை ஃபுல்லாக சுற்ற போகிறோம். நம்ம சில்க் த்ரெட் பேங்கிளுக்கு சுற்றுவோம் இல்லையா, அதே மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி சுற்ற போகிறோம். ஜஸ்ட் நம்ம வந்துட்டு மேலே அந்த உள்ளன் த்ரெட்டை சுற்றி முடிச்சுட்டு கடைசியாக நம்ம ஒட்டும்போது காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக முடிச்சுட்டு லாஸ்ட்டாக லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சுற்றிட்டு எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை கட் பண்ண போகிறோம். இந்த பேங்கிள்ஸ் வந்து நம்ம ஒட்டி முடிச்சுட்டு அட்லீஸ்ட் 1 to 2 hours ஆகுது நம்ம நல்லா ட்ரை பண்ண விட்டுறணும். அப்போ தான் ஓரளவுக்கு அது நல்லா காயும். அதுக்கு பிறகு காஞ்சதுக்கப்புறம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஒட்டிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அதில் ஸ்டிக் ஆகணுன்றதுக்காக கிளிப் இந்த மாதிரி போட்டு அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிடுறேன். அப்போ தான் மேலே த்ரெட் எதுவும் எடுத்துகிட்டு வராமல் நல்லா ஸ்டிக் ஆகும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த பேங்கிள் சைஸ்க்கே ஒரு கலர் பேப்பர் வந்து சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ண போகிறோன்னா நான் மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு சர்க்கிளை வந்துட்டு ஒரு 4 பார்ட்டாக நான் மடிக்கிறேன். இந்த மாதிரி மடிச்சுட்டு இதை ஓப்பன் பண்ணும்போது அதோட இம்ப்ரெஷன் அதில் தெரியுது இல்லையா, இதை வச்சு நம்ம வந்து சர்க்கிளை ஒரு 8 பார்ட்டாக பிரிக்க போகிறோம். பிரிச்சுட்டு அதில் ஒரு டாட் வந்துட்டு நம்ம ஐடென்டிஃபிகேஷனுக்காக வச்சுக்கலாம். இந்த மாதிரி பென்னோ பென்சிலோ எடுத்துகிட்டு ஒரு டாட் அந்தந்த இடத்துல அந்தந்த லைன் வந்திருக்குல்ல அந்தந்த இடத்துல நம்ம ஒரு டாட் வச்சுக்கலாம். ஆக்சுவலாக நாமளே வந்துட்டு இந்த சர்க்கிளை 8 பார்ட்டாக பிரிச்சிடலாம், பட் அங்கங்கே சைஸ் வந்து ஈக்குவலாக இருக்காதுன்றதுனால நான் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் பிரிச்சிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால, அதே மாதிரி நம்ம ஸ்பேஸும் ஈவனாக விட்ட மாதிரி இருக்கும், அதனால் அந்த மாதிரி பிரிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி க்ரீன் கலர் த்ரெட்டு, இது வந்து எம்ப்ராய்டரிக்கு யூஸ் பண்ணுற த்ரெட்டு. இந்த த்ரெட்டில் ஒரு நீடில் வந்துட்டு கோர்த்துட்டு இந்த த்ரெட்டில் தான் நம்ம ஃபுல்லாக வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த பேங்கிளுக்கு உள்ளே ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மொத்தமாக நம்ம 8 இடத்துல டாட் வச்சுருக்கோம் இல்லையா, ஏதாவது ஒரு இடத்துல டாட் வச்சுருக்க இடத்துல இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு நீடில் கீழ் பக்கத்துலேருந்து மேல் பக்கம் விடுறேன். ஸோ கீழே விட்டு மேலே இந்த மாதிரி எடுக்கும்போது நம்மளுக்கு உள் பக்கமாக வரும் இந்த த்ரெட்டு. இப்படி எடுக்கும்போது நம்ம நல்லா இந்த த்ரெட்டை இழுக்கும்போது நம்மளுக்கு ஒரு நாட் போட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நல்ல டைட்டாக பிடிச்சி இழுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம 8 டாட் வச்சுருக்கோம் இல்லையா, அது ஃபுல்லாக கரெக்டாக அந்தந்த டாட்டில் தான் நம்ம இந்த மாதிரி உள்ளே விட்டு இழுக்க போகிறோம். அதுக்காக தான் நம்ம வந்துட்டு அங்கங்கே டாட் வச்சது. மொத்தமாக 8 பார்ட்லேயும் இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். சொல்லப்போனால் இது ஒரு மினி ட்ரீம் கேச்சர்னு சொல்லலாம். நான் ஏன் இதை வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன்னா, நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு நம்ம ஒரு பெரிய ட்ரீம் கேச்சர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடியே சின்ன சைஸில் இந்த மாதிரி நம்ம காமிச்சிட்டோம்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக புரியுன்றதுக்காக இந்த மாதிரி சின்ன சைஸில் நிறையா பண்ணி ஏதாவது ஒரு கிராஃப்ட் பண்ணலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஒரு டாட்லேயுமே உள்ள நீடில் விட்டு எடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு நாட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி 8 டாட்லேயும் ஒரு சர்க்கிள் ஃபுல்லாக நம்ம முடிக்க போகிறோம். முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. ஸோ டோட்டலாக நீங்கள் வந்துட்டு அந்த 8 பார்ட்டும் முடிச்சுட்டு கடைசியாக அந்த ஸ்டார்டிங்கில் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட வந்து கரெக்டாக முடியும். அந்த இடத்துக்கிட்ட பார்க்கலாம்.
இப்போது நம்ம போட்டுட்ருக்க ஃபஸ்ட் ரவுண்டு வந்து முடிய போகுது. நான் ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டேன் இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட வந்து கடைசியாக அந்த 8வது நாட் வந்துட்டு கரெக்டாக அங்கே தான் முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துட்ட முடிச்சுட்டு நம்ம இப்படியே திரும்ப ஸ்டார்ட் பண்ணோன்னாக்கா எல்லாம் லூஸ் ஆகிடும், நம்ம போட்டிருக்கிற நாட்டெல்லாம். அதனால் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ முடித்த அதே இடத்துலையே ஒரு நாட் போட்டுக்க போகிறோம். எப்படின்னா திரும்ப காமிக்கிற பாருங்கள். கரெக்டாக இந்த பார்ட்கிட்ட நம்ம நல்லா விரலால் நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இப்போ நான் நீடில் வந்துட்டு ஃப்ரண்ட் சைட்லேருந்து கீழே விடுறேன். இந்த ஃபஸ்ட்டு பார்ட் இருக்கும் இல்லையா, அந்த ஃபஸ்ட் நாட்டுக்கு கேப்பில் இந்த மாதிரி விட்டு கரெக்டாக லெஃப்ட் சைடு பிடிச்சி இழுக்கிறேன். நல்லா டைட்டாக இழுத்திங்கன்னா உங்களுக்கு நாட் வந்து நல்லா டைட்டாகிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஓகேவா? கரெக்டாக அந்த 8 பாயிண்ட் நல்லா உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் ரவுண்ட் போகிறோம். செகண்ட் ரவுண்டுக்கு அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற கேப்லேயே நான் என்ன பண்ணுறேன்னாக்கா சென்டரில் ஃப்ரண்ட்லேருந்து உள் பக்கமாக விட்டு த்ரெட் அந்த மாதிரி இழுத்துட்டு நம்ம நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்தோன்னா நம்மளுக்கு அந்த ஷேப் கிடைக்கும். நம்ம லூஸாக பண்ணோன்னா அந்த ஷேப் கரெக்டாக பர்ஃபெக்டாக வராது. ஒவ்வொரு முறையும் நம்ம நீடில் உள்ளே விட்டு இழுக்கும்போது அந்த இடத்த வந்து நம்ம ஃபிங்கர் டிப்பால் வந்து நல்லா டைட்டாக இழுத்துட்டு பிடிச்சிட்டு தான் நம்ம நெக்ஸ்ட்டு இருக்கிற கேப்பில் உள்ளே விட்டு எடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி செகண்ட் ரவுண்டை நம்ம முடிச்சுட்டு பார்ப்போம். ஃபுல்லாக செகண்ட் ரவுண்ட் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம நாட் போடுவோம் இல்லையா, அந்த இடத்துட்ட பார்க்கலாம். இதை ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ நம்மளுக்கு செகண்ட் ரவுண்ட் முடிய போகுது. நம்ம லாஸ்ட்டாக நாட் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட வந்திருக்கோம். இது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு செகண்ட் ரவுண்ட் ஃபுல்லாக குட்டி ட்ரையாங்கிள், அதாவது ஸ்டார் ஷேப்பில் இருக்கும். இப்போது என்ன பண்ணுறேன்னா, அந்த ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே வந்து நான் இந்த மாதிரி முடிச்சுட்டு செகண்ட் ரவுண்ட் முடிச்சுட்டு அந்த தேர்ட் ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடத்துட்ட திரும்ப நம்ம நாட் போடணும். அதாவது ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் இருக்குல்ல, அதில் உள் பக்கமாக நம்ம நீடில் விட்டு வெளிப்பக்கமாக இழுத்துட்டு அதே மாதிரி லெஃப்ட் சைடு பிடிச்சி நம்ம நல்லா டைட் பண்ணி இழுத்தோன்னா டைட் ஆகிடும், ஒரு நாட் விழுந்துடும். அவ்வளோதான். இப்போ 2 ரவுண்டு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, தேர்ட் ரவுண்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ட்ரையாங்கிளில் இனிமேட்டு அந்தந்த ட்ரையாங்கிள் உள்ளே விட்டு நம்ம கீழே இழுத்துட்டு டைட் பண்ணி இழுத்தோன்னா கரெக்டாக நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஷேப் வர ஆரம்பிச்சிரும். இப்போ இனிமேல் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ தேர்ட் ரவுண்டு ஃபுல்லாக நம்ம முடிச்சுட்டு கடைசியாக நாட் போடும்போது பார்க்கலாம். இப்போ தேர்ட் ரவுண்ட் முடிய போது அந்த லாஸ்ட் ஒன் வந்துட்டோம். நம்ம லாஸ்ட்டு அந்த ட்ரையாங்கிளும் முடிச்சுட்டு ஃபோர்த் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளில் நாட் போட போகிறோம். இந்த ட்ரையாங்கிளில் இப்போ வெளி பக்கத்துலேருந்து உள்ளே விட்டு நீடில் இழுத்துட்டு இப்போ லெஃப்ட் சைடு பிடிச்சி இழுத்தோன்னா நம்மளுக்கு நாட் வந்து நல்லா டைட்டாகிடும். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி அடுத்த ரவுண்ட் போட போகிறோம். அவ்வளோதான். இப்போது ஃபோர்த் ரவுண்ட் ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்க்கலாம்.
இப்போ நம்ம 4th ரவுண்டு முடிச்சிட்டோம். லாஸ்ட்டாக நாட் போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ பெரிய ரிங்காக இருந்தாலும் அந்த சர்க்கிள் ஷேப்பில் நீங்கள் எது வச்சுருந்தாலுமே அழகாக ஒரு லேயராக நீங்கள் உள் பக்கமாக போட்டுகிட்டே வர வேண்டியது தான். இதுதான் மெத்தடு. இதுதான் பேசிக் மெத்தட். நம்ம ஒரு ட்ரீம் கேச்சர் பண்ணணுன்னா இதுதான் பேசிக் மெத்தடு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ட்ரீம் கேச்சர் வீடியோ பார்க்கலாம். இப்போ இது ஃபுல்லாக நான் முடிச்சுட்டு சென்டரில் வந்து சின்னதாக ஒரு சர்க்கிள் ஷேப் கிடைக்கிற அளவுக்கு நான் முடிச்சிக்கிறேன். மொத்தமாக வந்து 7 ரவுண்டு வந்துட்டு நான் உள்ளே ஃபில் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக நம்ம வந்து த்ரெட்டு கட் பண்ணும்போது நம்ம நாட் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு 2 நாட் கூட நீங்கள் போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஒரு பேங்கிள் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இதே மாதிரி நான் கிட்டத்தட்ட 6 பேங்கிள் ரெடி பண்ணியிருக்கேன். த்ரெட்டு வேறு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். 3 பேங்கிள் வந்து பிங்க் கலரில் ரெடி பண்ணியிருக்கேன். அவுட்டர் லேயருக்கும் இதே கலர் தான். உள்ளேயும் நான் இதே உள்ளன் த்ரெட் வச்சு நான் முடிச்சிட்டேன். அதே மாதிரி க்ரீன் கலரில் 3 பேங்கிள் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போது இந்த பேங்கிள்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு வால் டெக்கர் பண்ண போகிறோம். இது தனியாக இருக்கட்டும். இதுக்கு வந்து ஹேங்கிங் பண்ண போகிறோம். எப்பயும் போல் நம்ம உள்ளன் ஹேங்கிங் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு அட்டையில் இந்த மாதிரி 20 to 25 டைம்ஸ் இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு மேல் பக்கமாக ஒரு உள்ளன் த்ரெட்டை விட்டு இதை கட்டிடலாம். கட்டிட்டு கீழே ஈக்குவலாக, அதாவது ஈவனாக வந்துட்டு எல்லாத்தையும் கட் பண்ண போகிறோம். கட் பண்ணி முடிச்சுட்டு இதை எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கோல்டன் பீட்ஸ் வந்து நான் கோத்துருக்கேன். ஸோ கோத்து முடிச்சுட்டு பார்ப்போம். இப்போ எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி கட்ட வேண்டியது தான். ஸோ ஹேங்கிங்கை ஃபஸ்ட்டு கட்டிக்கிறேன். கட்டி முடிச்சுட்டு இப்போ 3 பேங்கிள் ஒரே கலரில் இருக்குது இல்லையா, இதை ஃபுல்லாக நம்ம வந்துட்டு ஒரு சைடு வால் ஹேங்கிங்காகவும், அதே மாதிரி பிங்க் கலர் ஃபுல்லாக ஒரு பக்கம் வால் ஹேங்கிங்காகவும் பண்ண போகிறோம். இது வந்து டோரில் நம்ம சைட் டோருக்கு வந்துட்டு வால் டெக்கராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட்டிட்டு இப்போ 3த்தையும் சேர்த்து ஜாயின் பண்ண போகிறோம். நடுவில் என்ன பண்ண போகிறோன்னா 2 கோல்டன் பீட்ஸ் வந்து கோத்துட்டு நான் இது கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டலாக ஃபுல்லாக முடிச்சிடலாம். முடிச்சுட்டு பார்க்கலாம். கடைசியாக மேலே வந்துட்டு இதே மாதிரி க்ரீன் கலர் த்ரெட் வந்துட்டு கோத்துட்டு நான் கட்டிடுறேன். ஆணியில் மாட்டுறதுக்காக அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்க்கலாம். அதே மாதிரி பேங்கிள்ஸை வந்து நம்ம கட்டும்போது ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் பார்த்து கட்டுங்க. நம்ம பேக் சைடு வந்துட்டு கொஞ்சம் நாட்டெல்லாம் நிறையா வர்ற மாதிரி இருக்கும். அதை பேக் சைடில் வச்சுட்டு ஃப்ரண்ட் சைடு கொஞ்சம் நல்லா ப்ளைனாக இருக்கிற மாதிரி ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கோங்க. இப்போ ரெடி பண்ணியிருக்க எல்லா பேங்கிள்ஸ்லேயுமே நீங்கள் சென்டரில் ஏதாவது டெக்கரேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலாம். நான் அப்படியே விட்டுட்டேன். அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ நம்மளோட வால் டெக்கர் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. நம்ம கடைசியாக ஆணியில் மாட்டுறதுக்காக மேலே த்ரெட்டு கட்டியிருக்கேன். இதே மாதிரி நான் பிங்க் கலர்லேயும் ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. பட் வீடியோ தான் ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சு, அதுக்கு சாரி. என்னால் சிம்பிளாக சொல்லணும்னு நினச்சாலும் அது டீட்டெயிலாக சொன்னால் தான் புரியுன்றதுனால நான் உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தான வீடியோவாக போட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு ட்ரீம் கேச்சரில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உள்ளன் த்ரெட் இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. See you on next video. Bye.